ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்துறாங்க. ஏன்னா அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் மரணித்தோர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூதாவுதுல இருக்குதுல்ல. இந்த கூட்டம் என்ன சொல்லுது? இந்த பிதத்துவாதிகளான இந்த வஹாபிகள் கூட்டம் இறந்து போனவங்களுக்கு யாசின் ஓதுறதெல்லாம் பிதத்துங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்கிறாங்க. இந்த கூட்டம் பிதத்துங்குது. அப்படியானா இந்த கூட்டம் பிதத்துவாதிகள் பிதத்து ஒழிப்பு மாநாடு நடத்துவது யாருக்கு எதிராக? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவா? யாசீன் ஓதுங்கள் என்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாகிவிட்டது. ஆனா இந்த கூட்டம் சொல்கிறது பிதஅத் என்று. இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராக அல்லவா அந்த மாநாட்டை நடத்துறாங்க. இதைத்தான் நாம சொல்றோம். யாருக்கு எதிராக நடத்துறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் எதிராக இது ஒன்று வச்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்லுவோம் அல்லவா, எங்க தஸ்பீஹ் தொழுகை இப்னு மாஜால இருக்கத்தானே செய்து ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. யாசின் ஓதல் எந்த போனவங்களுக்கு அபூதாவுல இருக்கத்தானே செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்படின்டாக்கா உடனே ஒன்று வச்சிருக்காங்க, ஒன்று தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அதெல்லாம் இருக்குது பலவீனமான ஹதீஸ். நாங்கள்லாம் சரியான ஹதீஸை தான் பின்பற்றோம். இந்த பலவீனம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம். அப்படிங்க கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா அவங்ககிட்டே இந்த கொள்கை இல்லையே. அப்ப நான் சொல்லுவேன், உண்மையே அப்படியா? நீங்க பலவீனம் ஹதீஸை ஒப்புக்கொள்ள மாட்டீங்களா? அது போல நடக்க மாட்டீங்களா? தயவு செய்து தொழுகையிலே நெஞ்சுக்கு மேல கை கட்டிங்களா, அது கீழே போடுங்க அப்படிங்கிறது. அது கீழே போடுங்க. அது கீழே போட்டுட்டல்லவா பலவீனமான ஹதீஸ் நீங்க சொல்லணும். பக்கா பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு மேல கையும் கட்டிக்கிட்டு நாங்க ஏதாவது செஞ்சா பலவீனம் நீங்களா? உங்களுக்கு ஒரு ரூல், எங்களுக்கு ஒரு ரூலா? நீங்க உடைச்சா பொன்குடம், நாங்க உடைச்சா மண்குடம் என்னங்க? ஆனா பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்க நெஞ்சுக்கு மேல கைட்டீங்களா பலவீனமான ஹதீஸ். நான் சொல்றேன், சரியான ஹதீஸ் நிரூபிங்க. பரிசு எவ்வளவு ரூபான்னு கேட்கல, நீங்க சொல்லவா? ₹1,00,000 பரிசு சொல்லியாச்சுங்க. எத்தனை ஆண்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பணம் எல்லாருக்கும் தேவைதானே? உண்மையிலே சரியான ஹதீஸா இருந்தா நிரூபிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? பேங்க்ல தான் பணம் இருக்குதுல்ல, ஏன் காமிக்கல? முடியாது, பலவீனமா ஹதீஸ். நீங்க யாரோ அந்த பலவீனம் அவங்க சொன்னா நீங்க உடனே இந்த விஷயத்தை பிடிச்சுக்கிறீங்க. நெஞ்சில கை கட்டுறது பலவீனம் தானே, அதா பண்ணி செய்யற நீ. நாங்க செய்யறது மட்டும் பலவீனம்ங்கிற கேளுங்க. அதனால சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இவர்கள் தான் பிதஅத்துவாதிகள். அவர்களுடைய பிதஅத்தை ஒழிப்பதற்காக ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிதஅத்துவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பிதஅத்தை ஒழிப்பதற்காக பிதஅத்து மாநாடு என்கின்ற பேரிலே, பிதஅத்து ஒழிப்பு மாநாடு என்கின்ற பேரிலே பிதஅத்தாக நடத்த போகிறார்களாம். அது பிதஅத்தான? பிதஅத்து ஒழிப்பு மாநாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்துச்சா? பிதஅத்து ஒழிப்பு மாநாடுங்கிறதே பிதஅத் இல்லைங்க. முள்ளா எடுக்கிறாராம். இப்ப சரியான பிதஅத்தை தான் செய்ய போறாங்க. அதே போல ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி